everyone. Today we are going to see English Kaveri Lesson 2 The Pot Maker Part 2 Tamil Explanation. வாங்க இப்போ கதை பார்க்கலாம். The following year, Arella took Centella to the river bank where the grey and red clay was found. இப்போ ஆரல்ல வந்து அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ரிவர் பேங்க்கு போயிருக்கிறாங்க க்ளே எடுக்கிறதுக்கு. She taught Centella how to dig the clay with a dog. இப்போ எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த க்ளேலாம் அள்ளுறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. லோட் இட் ஆன் டு ஹர் கேரிங் பேஸ்கெட் அண்ட் சோக் இட் in the work shed before stuffing it into the bamboo cylinder in the right proportion to pound it. ஸோ இப்போ இதை வந்து எப்படி தண்ணி போட்டு அழகாக அந்த பானை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த க்ளேவை நல்லா பிசையிறது அப்படிலாம் மம்மி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. Centella was a quick learner and turned the clay into a malleable dough. சென்டரில் வந்து எதாக இருந்தாலும் சீக்கிரமாக கற்றுக்குவாள். அவள் வந்து அந்த க்ளேவை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறோம்ல அது போல் நல்லா பிணைஞ்சு வச்சிட்டா. பட் வென் ஷி ட்ரைட் ஹர் ஹேண்ட் அட் த ஷேப்பிங் ஆஃப் த லம்ப் இன் டு எ பாட் ஷீ குட் நாட் ஈவன் ஹோல்ட் த லம்ப் ஆஃப் டவ் ப்ராப்பர்லி. அவள் அதை எடுத்து பானை செய்யறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவளால் அந்த க்ளேவை எடுத்து கையில் கூட பிடிக்க தெரில நல்லா. த மதர் சிம்ப்ளி சாட் இன் அ கார்னர் அண்ட் வாட்ச் த கேர்ள் ட்ரை அகெயின் அண்ட் அகெயின். இவங்க அம்மா வந்து ஓரமாக உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. வைல் Centella hung her head in shame and frustration, Arella took over the job and transformed the lump into a beautiful pot. இவ ட்ரை பண்ணி கடைசியில் ஃபெட்டப் ஆகிட்டு அப்படியே ஷேமாக உட்காந்துருப்பாள்ல. அப்போ தான் மம்மி பக்கத்தில் போயிட்டு அதை நல்லா ஒரு பியூட்டிஃபுல் பாட்டாக அவளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. These sessions continued for almost a year, but Centella was unable to learn anything from her mother. இந்த ப்ராசஸ் ஒரு 1 year போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அவளால் எதுவுமே கற்றுக்கவே முடியல அவங்க மம்மிக்கிட்டேருந்து. The next year, when Centella matured, according to custom, she was sent to stay for some nights in one of the girls' dormitories, supervised by a kind middle-aged widow, whom the girls called Anula or Auntie. இவங்களோட கஸ்டமில் Centella மெச்சூர் ஆன பிறகு ஒரு ஆன்ட்டியோட வீட்டுக்கு போய் ஃபியூ நைட்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது சம் மாரல்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல இருக்குது. இல்லை டார்மெட்ரிஸ்னாக்கா நிறைய பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போனா நிறைய கேர்ள்ஸு யாரெல்லாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்துட்டாங்களோ அவங்களாம் அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் வராங்க. She had heard of the discord in Centella's family and resolved to help the girl in every possible way. இந்த ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க Centella வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதை நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. One evening when everyone except Centella went to attend a musical evening, Anula saw her taking out some clay and the implements from her basket quietly. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த மியூசிக்கல் கிளாஸ்க்காண்டி எல்லா குழந்தைங்களும் போயிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுறான்னா ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளானோட தான் ஒரு க்ளேலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அதை இந்த ஆன்ட்டி பார்த்துட்டாங்க. She watched Centella's clumsy effort to make a pot and noticed that Centella was too tense. இவன் ஏதோ கசாமசான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கா பாட் செய்கிறதுக்கு. ஆனால் அவளுக்கு ஒரே டென்ஷனோடு தான் இந்த பண்ணிகிட்டே இருக்கா அந்த பாட் செய்கிற வேலையை அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. As a result, the clay seemed unable or unwilling to yield the right shape. ஸோ அதனால் இவ டென்ஷனோடே வேலை செய்கிறனால அந்த பாட்டு சரியான ஷேப்பில் வரவே மாட்டேங்குது. When Centella really let the misshapen lump fall flat on the ground, Anula went to her and said, "Don't worry, little one. I shall teach you how to make a perfect pot." ஸோ இவ வந்து கொஞ்சம் டயர்டாகி போயிடுறா பானையை செஞ்சு. அப்போதைக்கு இந்த ஆன்ட்டி பார்த்துட்டே இருந்துட்டு, சரி கவலைப்படாத, நான் உனக்கு எப்படி இப்போ நல்ல பர்ஃபெக்டான பாட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. Centella watched in amazement and Anula fashioned a beautiful pot and asked her to try again. அப்போ அனுலா ஆன்ட்டி பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு பாட்டு செய்கிறாங்க. அதை அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறா. Centella took another lump of clay and with a confidence she had never felt before started the process all over again following the instructions she had just received. ஸோ இந்த ஆன்ட்டி சொல்லி கொடுத்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் அவள் எடுக்காத ஒரு முயற்சியை எடுத்து ரொம்ப அப்படியே பாசிட்டிவ் வேலை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்ருக்கா. She created a beautiful pot
அவள் அழகான ஒரு பாட் செஞ்சு முடிச்சிட்டா. when it was done she sat there admiring her work but Anula said, அவள் செஞ்சு முடிச்சோடனே ஆஹா நான் எவ்வளோ அழகான பாட் பண்ணிட்டேன் அப்படின்னு உட்காந்து அதை ரசிச்சிட்ருக்கா. அப்போதைக்கு அனுலா ஆண்டி சொல்கிறாங்க, the mouth of the pot is all wrong. நீ செஞ்சுருக்க பாட்டோடைய அந்த மவுத் பார்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக தப்பு. சென்ட்ரில்லா லுக்ட் அட் அனுலா இன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹூ ஸ்மைல்ட் அண்ட் செட். உடனே இவள் அப்படியே ரொம்ப சோகமாக பார்க்குறா அந்த ஆண்டியை. ஆனால் ஆண்டி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, when you work with your mother next time watch her carefully when she is shaping the mouth of the pot. ஸோ நீ நெக்ஸ்ட் டைம் உங்கள் மம்மி கூட போய் பாட் செஞ்சிட்ருக்கும்போது அவங்க அந்த பாட்டோட மவுத்து செய்கிற நேரம் பார்த்து நல்லா கவனமாக நீ பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. யூ ஆர் எ குயிக் லேர்னர் அண்ட் யூ வில் டூ இட். நீ நல்லா எதாக இருந்தாலும் சீக்கிரமாக கற்றுக்கிற பொண்ணு, உன்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. During the next pot making session, Centrilla observed how her mother held the left hand and the spatula, how she slackened the rhythm when fashioning the mouth of the pots, and how a stripe of elongated dough was added to the mouth to make the rim. ஸோ நெக்ஸ்ட் டைம் மம்மி கூட உட்காந்து இப்போ பாட் செய்கிறா. இப்போ அந்த ஆண்டி வீட்டிலேருந்து வந்துட்டா. இப்போ மம்மி பாட் செய்யும்போது அவள் பார்க்குறா எப்படிலாம் மம்மி அந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு பானைக்கு உள்ளக்க ஷேப் பண்ணுறாங்க, அடுத்தது அந்த ஸ்பேட்டில் வச்சு எப்படி ஷேப் பண்ணுறாங்க, அடுத்தது அந்த மவுத்துக்கு பாட் வரும்போது எப்படி அவங்க அதை ரிலாக்ஸ் பண்ணி அந்த சர்க்கிளில் மூவ் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த டோவெலாம் அந்த ஒரு எலாங்குட்டட் டோவ்னா ஒரு நீளமாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வைப்போம்ல, அது மாதிரி ஒரு எலாங்குட்டட் டோவ் எடுத்து ஆட் பண்ணுறாங்க அந்த ரிம் பண்ணுறதுக்கு, எப்படி அதில் பேட்டர்ன்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கா கேர்ஃபுல்லாக. Then on a bright sunny day, Arella told Centrilla that they should try to make as many pots as they could, otherwise they would not have enough days of sunshine to dry them. ஸோ மம்மி சொல்லிட்டாங்க, ஒரு நாள் பிரைட் சன்னி டேவாக இருக்குது, அதை பார்த்தோன்னே மம்மி சொல்லிட்டாங்க, இனிமேட்டுக்கு நம்ம வேகமாக எவ்வளோ பானை செய்ய முடியுமோ அவ்வளோ பானை வேகமாக செய்யணும், இல்லைன்னா இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு திரும்பவும் வெயில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. They went to the shed quite early to begin. அதனால் ஷெட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டாங்க, பானை செய்கிற ஷெட்டுக்கு. ஆஸ் யூஷுவல் ஆரன்லா கம்ப்ளீட்டட் எ பேட்ச் குவிக்லி அண்ட் ஆஸ் சென்ட்ரில்லா டு டேக் ஓவர். வழக்கம் போல் மம்மி கடகடகன்னு நிறையா பானையை செஞ்சு வச்சுட்டு ஒரு பேட்ச் முடிஞ்சோடனே ஆரன்லாட்ட சொல்கிறாங்க, வா இப்போ நீ செய்ய ஆரம்பி. கம்ப்ளைனிங் தட் ஷீ ஹேட் அ ஹெடேக் and the backache, she went out telling Centrilla to try and make as many pots as she could. மம்மி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது, முதுகுலாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு, நீ சீக்கிரமாக உன்னால் எவ்வளோ பானை செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக பானையை செஞ்சு வச்சுட்டு வா அப்படி சொல்கிறாங்க. பிஃபோர் லாங் ஷீ ரியலைஸ் தட் த பாட் வாஸ் ரெடி. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பானை செஞ்சு முடிச்சிட்டா. ஷீ ஸ்டார்டட் ஆன் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் லைக் அ ஸ்ப்ரிண்டர் ஹூ ஹேட் சடன்லி ஃபவுண்ட் மொமெண்டம் ஷீ கண்டினியூட் மேக்கிங் பார்ட் ஆஃப்டர் பார்ட் வித் த சேம் ஸ்பீட் அண்ட் டெக்ஸ்டரிட்டி தட் ஷீ ஹேட் நோட்டிஸ்ட் இன் ஹர் மதர்ஸ் ஹேண்ட்ஸ். சடனாக பார்த்தா கடகடகடன்னு இவ பானைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா. லைக் ஸ்ப்ரிண்டர்னாக்கா ரன்னிங் ரேஸில் கடகடன்னு லாஸ்ட் மூமெண்ட்டில் ஓடுவாங்கள்ல, அது மாதிரி அவளுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கு. அவள் வாட்ச் பண்ணுறா, அது அவங்க அம்மாவோட கையில் இருந்த அந்த திறமையும் அந்த ஸ்பீடும் இவளுக்கு கிடைச்ச மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஃபைனலி when she looked at her row of parts she saw that she had made just one short of her mother's tally. அவள் பானையெல்லாம் செஞ்சு முடித்தோன்னே அவளோட பேட்ச் முடிஞ்சோன்னே பார்க்குறா, அவங்க மம்மி செஞ்ச அளவுக்கே செஞ்சுருக்கா. ஆனால் ஒன்று மட்டும் கம்மியாக இருக்குது அவங்க மம்மி செஞ்சதை விட. Exhausted from the labor, she decided to go into the house and join her mother for lunch. அவளுக்கு வேலை செஞ்சதில் ரொம்ப களைச்சி போயிட்டா. சரி போய் மம்மி கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிளம்புறா. When she reached the threshold, she found her mother lying on the floor. அவள் அந்த வாசலில் நுழையும் போதே பார்த்துட்டா, அவங்க மம்மி அப்படியே படுத்துருக்கிறத பார்க்குறா. ஷீ வாஸ் நாட் ப்ரீதிங். அவங்க அம்மா மூச்சு கூட விடலை. சென்ட்ரல்லா ran towards the common area in the village for help. உடனே அவள் காமன் பிளேஸ்க்கு ஓடி போய் எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு ஓடி வரா. வில்லேஜஸ் ரேஸ் டு த ஹவுஸ் அண்ட் சென்ட் ஃபார் மிஸ்ஸோபா. வில்லேஜஸ் எல்லாருமே இப்போ சென்ட்ரல்லா வீட்டுக்கு ஓடுறாங்க. போயிட்டு அப்பாவுக்கும் ஆள் அனுப்பி விட்டாங்க, மிஸ்ஸோபாவுக்கும் ஆள் அனுப்பிட்டாங்க. when Arenla's body was being carried out of the house the next morning, Centrilla ran after it shouting, "Mother, I did not wish it to happen this way. It simply came to me. Please forgive me." அவள் மம்மியோட பாடிக்கு பின்னாடியே ஓடுறா.
அம்மா இது மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே இப்போ என்ன மேலே விழுந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுறான். தோஸ் who heard her did not understand what she meant except for அனுலா. எல்லாருக்கும் இவ என்னமோ கத்திட்டு இருக்காங்கிறது புரியவே இல்லை, ஆனால் அனுலாக்கு மட்டும்தான் புரியுது. she intuitively sensed that something momentous had happened. அவளுக்கு உள்ளார்ந்த உணர்வு சொல்லுது ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக நடந்திருக்கு அப்படின்னு. On her way back, Anula noticed that the door to the workshed was slightly ajar. ஸோ அவங்க போகிற வழியில் அப்படியே பார்க்குறாங்க. திரும்பி வரும்போது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, மம்மியும் அந்த கேர்ளும். அந்த ஷெட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க. அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி ஷீ ஸ்டெப்ட் இன்சைட் அண்ட் abruptly stopped in her tracks. 2 neat rows of newly made pots stood side by side. அவங்க உள்ளே போனோடனே ஒரு ஆச்சரியமான விஷயம், அதை பார்த்தோன்னே அவங்க அப்படியே நிற்கிறாங்க எதிர்பாராத விதமாக. என்ன அங்கே பார்க்குறாங்கன்னா 2 rows ஆஃப் பாட்ஸ் அடுக்கி வச்சுருக்கு. அதுவும் அந்த பாட்ஸ் எப்படி இருக்குன்னா இன்னும் காயாமல் அப்படியே வெட்டாக தான் இருக்குது. she could find nothing to tell one batch from the other. அவங்க 2 பேட்சையும் பார்க்கும்போது அவங்களால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு குறையுமே சொல்ல முடியல. she was sure that it was not the handwork of one person alone. அவங்களுக்கு தெரியுது இது ஒரே ஆள் செஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் அதில் எதுவும் தப்பும் சொல்கிற மாதிரியும் இல்லை, பர்ஃபெக்டாக தான் இருக்குது ரெண்டுமே. Anula stood there for a long time as if trying to observe a new phenomenon. ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கிறத மட்டும் அவங்களுக்கு புரியுது, அதை கண்டுபிடிக்கணும்னு தான் அங்கே நின்று அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. Slowly she walked away from this place of wonder as she considered it to be, because she believed that she had just witnessed a profound revelation in the 2 batches of still moist pots standing side by side in perfect symmetry inside the shed. A new pot maker was born. அவங்க அந்த ஷெட்டை விட்டு மெல்லமாக அப்படியே நகர்ந்து வராங்க. என்ன அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னா, அவங்களுக்கு கண்ணெதிர்ப்புற ஒரு விஷயம் தெரியுது. அவங்களுக்கு ஒரு உண்மையான வெளிப்பாடு இந்த மாய்ச்சராக இருக்கிற அந்த பானைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கு. ஒரே மாதிரியான ஷேப்பில் செமெட்ரியில் 2 row ஆஃப் பார்ட்ஸ் வெட் பார்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு உண்மை என்னென்னா, ஒரு புது பானை செய்கிறவங்க உருவாகிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சில்ட்ரன், வித் this story is over. நீங்கள் எல்லோரும் நல்லா இந்த ஸ்டோரியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் துக்கமாகவும் முடிஞ்சிருக்கு இந்த ஸ்டோரி. பாருங்கள், இப்போ அம்மா இருக்கிறம்போது அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த கதையோட ஆத்தர் பேர் டென்சுலா ஆவோ. இந்த கதையிலோட தீம் என்னென்னா, இந்த கேர்ள் சென்ட்ரலாவுக்கு ரொம்ப பானை செய்யல ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆனால் வீட்டில் ரொம்ப தடைகள் இருக்குது. அந்த தடையை மீறி அவளுக்கு வெளில வர்றதுக்கு எது காரணமாச்சுன்னா அவளுடைய விடாமுயற்சி தான் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கைவினை பொருட்கள் இருக்குல்ல, அதோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றியும் சொல்லுது. அப்புறம் இந்த கலாச்சாரமெல்லாம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கடத்திகிட்டே தான் வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிற கதை தான் இந்த கதை.